அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30லிருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30லிருந்து 9 மணி வரை. இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா? முக்கியமாக உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய தொடர் அடுத்தடுத்த பிரச்சனைகள், அடுத்தடுத்த ஏதோ ஒரு கஷ்டம், இதுக்கெல்லாம் சரியான நீங்கள் தீர்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லிடுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பது சற்றே கடினமானதாக இருக்கும். இன்று நல்ல இசையை கேட்பதன் மூலமாக உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணி சுமை இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். திறமையாக பணியாற்ற யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். சகஜமான அணுகுமுறையை கையாள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் காணப்படலாம். பண தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொந்தரவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் அதிர்ஷ்டங்கள் நிரம்பியதாக காணப்படலாம். உங்களுடைய தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலமாக உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள். இதனால் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை வெற்றிகரமாக பயன்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கலாம். துணையோடு பயனுள்ள நேரத்தை கழித்து மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கொண்டாடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை பணியிடத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களுடைய சம்பளம் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்தவிதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகள் காணப்படாது. அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய சுயமுயற்சியில் நம்பிக்கை வைப்பது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிக நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான பணி சூழல் உங்களுக்கு காணப்படலாம். அமைதியான நிலை காணப்படாது. பணிகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் இன்று உறவினை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். அமைதியாக இருந்து எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வருவாய் குறைந்து காணப்படலாம். கூடுதலான செலவுகள் உங்களை கவலைப்பட வைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள். இதனால் மனதில் பதட்டம் உண்டாக நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழலை காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக அதனை நீங்கள் சமாளிக்க முடியும். நீங்கள் பல பணிகளில் மும்முரமாக காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. மேலும் தவறுகள் நேராமல் இருக்க பணியில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை தற்புகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வார்த்தைகள் கவனமின்றி உதிர்க்கக்கூடிய வாய்ப்புள்ளதால் அமைதியாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது. தேவைகளை சமாளிக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். சளி தொந்தரவுகள் காணப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரியான கவலைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணி இறுக்கமாக காணப்பட்டாலும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள். பணிகளை நம்பிக்கையோடு கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மனக்குழப்பங்களை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க மனதை அமைதியாக வைத்திருங்கள்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று குறைவானதாக காணப்படும். பண இழப்பு காணப்படும். இது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காணப்படலாம். இலக்குகளை நோக்கி நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். சரியாக திட்டமிட்டால் இன்று வெற்றி காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இனிமையான சூழல் காணப்படுகிறது. பணியை விரும்பி செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். இனிமையான வார்த்தைகளை பேசி துணையை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். விருந்தாளிகள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி உங்களுக்கு சலிப்பை தருவதாக உணர்வீர்கள். இறுக்கமான வேலை காரணமாக பணிகள் நிலுவையில் இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உறவு நல்லுறவாக காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வடிவில் இன்று பண வரவு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை பொறுமையோடு கையாள வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படலாம். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக தெளிவோடு சிந்தியுங்கள். பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக தவறுகள் ஏற்படலாம். கவனமாக பணிகளை கையாள வேண்டும். பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை காணப்படும். இது புரிந்துணர்வை பாதிக்கலாம். அமைதியாக நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுடைய இந்த பிரியமான ஒருவருக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டியது மிக அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏற்படக்கூடிய சவால்களை நீங்கள் அமைதியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்காக உங்களுடைய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும். சக பணியாளர்களை விட நீங்கள் நன்கு பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம். நீங்கள் எல்லா வேறுபாடுகளையும் ஒதுக்கிவிட்டு நட்போடு பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம். இது உங்களுடைய சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. இன்று கடினமான செயல்களையும் உங்களுடைய திறமை மூலமாக எளிதாக முடிப்பீர்கள். எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது. அது நற்பலன்களை தரலாம். நீங்கள் திறம்பட செயலாற்றுவீர்கள். இது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருப்பதாக உணர்வீர்கள். இன்று போதிய அளவு பணம் சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான சிந்தனை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை சிறப்பாக பிரதிபலிக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை உயரக்கூடிய வகையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் முக்கியமான முடிவுகளை கவனமாகவும் எடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதாக உணர்வீர்கள். அவர்களை பொறுத்தமட்டிலும் இன்று திறமையுடனும் பொறுமையுடனும் கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு விழா பற்றி விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். அதனை நடத்துவதற்கு பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்பீர்கள். உங்களிடம் இந்த அணுகுமுறை அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று சிறப்பானதாகவே இருக்கும். சுய தேவைக்காக பணத்தை பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்க முடியும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது. தினசரி நடவடிக்கைகளில் அதிகமான கவனம் வேண்டும். பிரச்சனைகளை தவிர்க்க உரையாடுவதற்கு முன் 1-2 முறை யோசித்து உரையாடுவது நல்லது. பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டியது மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும்.
பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனால் வேலை இழக்க நேரிடலாம். எனவே எச்சரிக்கையாக செயல்படுவது மிக நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பு முறையில் பழகுவீர்கள். உணர்ச்சிகளை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக காணப்படும். உங்களிடம் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.